ஜூலை 1க்கு பிறகு உங்களோட கார் இன்சூரன்ஸில் இருக்கிற எல்லா ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுமே ஆப்ஷனல் ஆகிட்டான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆன்சர் இல்லை. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர் என்கிட்ட வார அநேகமாக கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினை பற்றி தான் அந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஜூலை 1, 2026 முதல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுங்கிற கவரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெண்டட்டரி கவரேஜ். இதுக்கு உள்ளுக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரிலேட்டடான எல்லா கவரேஜுமே மெண்டட்டரியாக இருந்துச்சு. ஆனால் ஜூலை 1, 2026க்கு பிறகு ஜஸ்ட் 3 கவரேஜை மட்டும் மெண்டட்டரியாக வச்சுட்டு மற்ற எல்லா கவரேஜையுமே ஆப்ஷனல் கவரேஜாக மாற்றிட்டாங்க. இப்படி மாற்றினத்தால் கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயின் 3 ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கவரேஜை தாண்டி மற்ற இருக்கிற அடிஷனல் ஆப்ஷனல் கவரேஜில் நீங்கள் தேவைண்டா பை பண்ணலாம், அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் குறையும். அது எவ்வளோ குறையும் கொடுங்கிறது அது ஒவ்வொரு ரிஸ்க்கை பொறுத்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்தது. சில ஆக்களுக்கு $100, $200 $1000, $2000 வரைக்கும் வேரி ஆகும் இயர்லி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு என்கிட்ட பேசின நிறைய பேர்கிட்ட நான் பார்த்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னால், ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுங்கிற மொத்த கவரேஜுமே ஆப்ஷனலாக மாறிட்டு அதில் இருக்கிற ஏதாவது ஒன்றை வாங்கணும்னு சொன்னாலும் நம்ம அடிஷனலாக எட் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு அதில் 3 கவரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெண்டட்டரியாக இருக்கும். அந்த 3 என்னென்னு சொன்னால் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அடுத்த ரீஹபிலிட்டேஷன், அடுத்தது அட்டெண்டன்ட் கேர். முதலாவது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்றில் இன்வால்வ் ஆகக்குள்ள எலிஜிபிளான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் செலவை உங்களோட கார் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஹபிலிட்டேஷன் பெனிஃபிட். நீங்கள் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்றில் இன்வால்வ் ஆகக்குள்ள நீங்கள் ரீகவர் ஆகிறதுக்கான எலிஜிபிள் சர்வீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பே பண்ணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃபிசியோதெரப்பி மாதிரியான சர்வீஸ். இந்த 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டெண்டன்ட் கேர். இது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகினத்துக்கு பிறகு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்களை செய்கிறதுக்கு எலிஜிபிளான பர்சனல் கேர் அசிஸ்டண்ட்டுகளுக்கு இது பே பண்ணும். நீங்கள் கார் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தாலே இந்த 3 கவரேஜும் மெண்டட்டரியாகவே உங்களோட கார் இன்சூரன்ஸில் இருக்கும். இந்த 3 கவரேஜும் இல்லாமல் நீங்கள் கார் இன்சூரன்ஸ் ஒன்டேரியோவில் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் இதில் இருக்கிற கவரேஜஸில் நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது கிளைம் அட்ஜஸ்டர்ஸில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு அதில் அதுக்கு பிறகு கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் மாதிரி அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி மற்ற விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கவரேஜில் இது 3 தான் ஆல்ரெடி இருந்திக்கான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் இல்லை. இதை தாண்டி ஆல்மோஸ்ட் 10 அடிஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் ஏர்லியராக மெண்டட்டரியாக இருந்தீங்க. ஆனால் ஜூலை 1, 2026க்கு பிறகு அதெல்லாம் நீங்கள் தேவைன்னு சொன்னால் வாங்கக்கூடியதாக இப்போ மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதில் வார அந்த ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கவரேஜில் எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு அது வழங்க போகிறல. புதுசாக கார் இன்சூரன்ஸ் எடுக்க வர நிறைய பேர்கிட்ட நான் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், யாருமே இந்த ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுகளை கோ த்ரூ பண்ணுறதுக்கோ லிசன் பண்ணுறதுக்கோ ரெடி இல்லை. அவங்களோட மெயின் கோலு எனக்கு இன்சூரன்ஸ் ரேட் குறைய கிடைக்குமா, எனக்கு மந்த்லி ப்ரீமியம் சீப்பாக கிடைக்குமா, எனக்கு அதில் என்ன கவரேஜ் இருக்குது, அதோட பெனிஃபிட் என்ன, அது எனக்கு தேவையா இல்லையா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இன்சூரன்ஸுங்கிறது நான் கார் வாங்குறேன், அது கட்டாயம் ஒன்டேரியோ கவர்மெண்ட்டால் போடணுங்கிற ஒரு ரூல், அதனால் நான் வாங்க வந்திருக்கேன். ஸோ எங்கே சீப்பாக கிடைக்குமோ அங்கே நான் எடுப்பேங்கிற மைண்ட் செட்டில் அநேகமானார்கள் இன்சூரன்ஸ் எடுக்க வாரீங்க. ஈவந்தோ அதில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணினாலும் அதை லிசன் பண்ண மனநிலையில் நிறைய பேர் நீங்கள் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கக்குள்ள அப்போ நீங்கள் கை சேதப்படுவீங்க, அப்போ நீங்கள் கவலைப்படுவீங்க, ஏன் நாங்கள் அந்த பெனிஃபிட் எடுக்கலைன்னு சொல்லி. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2வது வீடியோ. 10 வீடியோ க்ரியேட் பண்ணுறது பிளான் பண்ணிங்க. அதில் 2வது வீடியோ. முதலாவது வீடியோ ஒரு ஆப்ஷனல் பெனிஃபிட்டான இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் பெனிஃபிட்டை பற்றி ஆல்ரெடி வீடியோ செஞ்சுட்டேன். நான் வீடியோ இந்த கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷனல் ஆக்ஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கும் ஒன்டேரியோவில் எல்லா ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுமே ஆப்ஷனல் ஆகலை. இந்த 3 ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுமே மெண்டட்டரியாக இருக்குது. இதை தாண்டி மற்ற எல்லாமே ஆப்ஷனலாக இருக்குது. அதை நீங்கள் உங்களோட கவரேஜில் வைக்கிறதும் வைக்காமறதும் உங்களோட ஓன் டிசிஷனில் இருக்குது. நீங்கள் ஒன்டேரியோவில் புதுசாக கார் வாங்க போகிறீங்க, இல்லாட்டி வீடு வாங்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸோ இன்னொரு 10-20 நாளில் ரினியூ ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30 கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்குரிய கோட்டை நான் எடுத்து தருவேன். நீங்கள் எனக்கு கால் எடுக்கணுன்னு கூட எந்த அவசியமும் இல்லை. எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் கோட் செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டை செக் பண்ணி 24 ஹவர்ஸில் உங்களோட கோட்டை நாங்கள்
தருவோம் வாட்ஸ்அப் சேட்லேயே. நீங்கள் யாரோடையுமே பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. என்ன கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன நேமில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கு பாருங்கள். எந்த வெப்சைட் azifasan.ca வெப்சைட்டு போனீங்கன்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் போய் என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூலை 1, 2026 ஒன்டாரியோ கவர்மெண்ட்டால் இந்த கொண்டு வந்த இந்த நியூ ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பாசிட்டிவான சேஞ்சா அல்லது ஒரு நெகட்டிவான சேஞ்சா? இதால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.